பகுதிகளாக தியானிக்க போகிறோம். அறிகிற அறிவு அப்படின்னா நம்முடைய தியானத்தினுடைய தலைப்பாக இந்த வருகிற வாரங்களுக்கு இருக்க போகிறது. இப்போ முதல்ல அறிவு என்றால் நமக்கு என்னன்னு தெரியும். அறிகிற அறிவு அதான் நம்முடைய தலைப்பு. நோயிங் நாலேஜ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். முதல்ல அறிவுனா என்னது? வேத புத்தகத்திலே ஞானம், அறிவு, புத்தி என்று 3 வார்த்தைகளை அடிக்கடி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். இதுல ஞானம் என்பது தேவன் கொடுக்கிற ஒன்று. நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அது மனுஷனால சம்பாதிக்கக்கூடியதோ மனுஷனால உருவாக்கக்கூடியதோ இல்லை. ஆனால் இந்த ஞானத்தை பெறுவதற்கான வழிமுறைகளை வேதம் சொல்கிறது. இன்னைக்கு பிள்ளைங்க மனப்பாட வசனத்துல சொன்னாங்க, ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று பைபிளை நம்ம வாசிக்கிறோம். அப்ப யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவர்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆனா ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். ஆண்டவருக்கு பயப்படுறதுனா எப்படி? அவர் எப்படி நம்ம கொடுக்கிறார், நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார், நம்முடைய எல்லா காரியமும் அவருக்கு தெரியும், நம்முடைய இதயங்களை ஆராய்ந்து தருகிறார் உணர்வோடு கூட ஆண்டவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, ஆண்டவர் என்ன செய்ய சொல்றார் வேண்டாங்கிறார் உணர்ந்து தேவ சுத்தம் செய்வதா இருக்கோமே. ஆனால் உண்மையிலேயே ஆண்டவருக்கு பயப்படுறவங்களா இருக்கும். அதுதான் அப்படி ஆண்டவருக்கு உண்மையிலேயே நம்ம பயந்து இருந்தோம்னா நமக்கு ஞானம் வர ஆரம்பிச்சிடும். அது ஞானம். அறிவு என்பது நாம வளர்த்து கொள்ளக்கூடிய ஒன்று. படிப்பினாலே அனுபவத்தினாலே நாம் அதை வளர்த்து கொள்ள முடியும். அதுதான் அறிவு என்று சொல்லுகிறோம். இது ஞானத்துக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சரி, இங்கே வேதம் சொல்கிறது அறிகிற அறிவுன்னு சொல்றது. அப்ப அறிவு அப்படின்னா இது நாமளாக உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒன்று, நாம முயற்சி எடுத்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அதுதான் இந்த அறிவு என்று சொல்லக்கூடியது. இது என்ன அறிவு அப்படின்னா அறிகிற அறிவு அப்படின்னு போடுறது. அறிகிற அறிவு. அறிகிறது என்ன? இப்ப நம்ம கேட்போம், இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியும், ரொம்ப பழக்கம் இல்லை, பேசுனது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். தானே தெரியும், ஆனா முழுவதும் தெரியாது. நம்ம பல காரியங்களே பேசுவோம். ஆழ தெரியும், ஆனா எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது. இது அறிவுக்கான ஒரு அடிப்படை காரியம். வேத புத்தகத்திலே நம்ம வாசிக்கும் போது இந்த அறிவுங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமான பொருளுடைய ஒன்று. நீங்க பைபிள் படிச்சு பார்த்தீங்கன்னா அறிவு அறிதல் 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 அப்படின்னு வந்துச்சுன்னா அது குடும்ப உறவை குறிக்கிற ஒரு வார்த்தையாக பல இடங்களிலே வருகிறது. உதாரணமாக ஆதாம் ஏவாளை அறிந்தார் அப்படின்னு போட்டு இன்னார் பிறந்தார்னு போட்டிருக்கு. அப்ப கணவன் மனைவி உறவு முறைக்கும் இதே வார்த்தையை தான் பைபிள் பயன்படுத்துது. அப்ப அறிதல் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா நெருக்கமாக பழகுதல், எந்த வித்தியாசம் இல்லாம பழகுதல், ஆழமாக பழகுதல், காரியங்களை பகிர்ந்து கொள்ளுதல், எந்த மறைவும் கிடையாது, எல்லாத்துலயும் வெளிப்படையா இருக்கிறது. இப்படி நெருங்கி பழகுற அந்த அனுபவத்தை தான் வேதம் அறிதல் அப்படின்னு சொல்லுது. இங்கே நம்ம தியானிக்க போகிறது ஆண்டவரை அறிகிற அறிவு. தேவனை அறியணும். எப்படி நம்ம கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் உறவு ஜனங்கள் சிநேகிதமாக நெருங்கி பழகிறோமோ அதை விட மேலாய் நெருங்கி பழகினாதான் இந்த ஆண்டவரை அறிகிற அறிவிலே நீங்கள் நானும் பழக முடியும். இப்போ அப்ப அறிந்து கொள்ளலாம். என்ன செய்யறது? அவங்க கூட நெருங்கி பழகினா அறிந்து கொள்ளலாம். அவங்களோட நேரங்களை செலவிட்டால் அவங்கள அறிந்து கொள்ளலாம். அவங்களோட உட்கார்ந்தா பேசினா பழகினா சாப்பிட்டா கூடயே இருந்தோம்னா அவங்களை அறிந்து கொள்ளலாம். இதே மாதிரி தான் ஆண்டவரோடு அதிக நேரங்களை செலவிட்டால், ஆண்டவரோடு அதிகம் பேசினால், ஆண்டவரோடு கூட போனா வந்தா உட்கார்ந்தா இருந்துச்சா எல்லாத்துலயும் ஆண்டவரோடு நம்ம இருந்தோம்னா இந்த ஆண்டவரை அறிந்து கொள்ளலாம். அப்ப இந்த மாசத்துல நம்ம தியானிக்க போறது எப்படின்னா ஆண்டவரை அறிகிற அறிவுனா என்ன, அது எப்படி நம்ம வளருது, அதனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்குன்றது தான் வேத புத்தகத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்க போகிறோம். அப்ப ஆண்டவரை அறிகிற அறிவு என்பது நமக்கு அடிப்படை தேவைகளில் ஒன்று. இது எங்க இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம்னா நிருபங்கள் இருந்து ஆரம்பிக்க போகிறோம். வாசிங்க 2 பேதுரு நிருபம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். இங்கே பேதுரு ஒரு வாழ்த்துதலாக சொல்கிறார். உங்களுக்கு
கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது அப்படின்னு சொல்றாரு. கிருபையும் சமாதானமும் யாருக்கு பெருகும்னா, எப்படி பெருகும்னா, அவர் ஒரு கண்டிஷனை வைக்கிறார், ஒரு இஃப் கண்டிஷனை போடுறார். எப்போ நமக்கு கிருபையும் சமாதானம் பெருகும்னா, அவரை அறிகிற அறிவினால் அப்படிங்கிற. அப்போ நம்ம கிருபையும் சமாதானமும் நம்ம குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையில பெருகணும்னா, ஆண்டவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளரணும். அப்ப ஆண்டவரை அறிகிற அறிவில வளர்ந்தா தான் நமக்கு கிருபையும் சமாதானமும் கிடைக்கும். இப்போ கிருபைனா முதல்ல என்னது? நம்ம எல்லாருக்கும் தெரியும். தகுதி இல்லாத ஒருத்தருக்கு எல்லாவற்றையும் கொடுத்ததுக்கு பேர் தான் கிருபைன்னு சொல்றோம். உதாரணமாக இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அல்லது கலெக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இப்ப கலெக்டர் வேலைக்கு வரணும்னா அவங்க 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஓரளவு படிக்கணும், படிப்பு முடிக்கணும். அப்ப கல்லூரியில போய் படிக்கணும், காலேஜ்ல படிச்சு முடிச்சு பட்டம் வாங்கணும். அதுக்கு பிறகு கோச்சிங்கோ ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க, அதுக்கு பயிற்சி பெறாங்க. அதுக்கு பிறகு IAS பரீட்சை எழுதுறாங்க. அதுல முதல்ல பிரிமினரி, அப்புறம் மெயின், அப்புறம் இன்டர்வியூ, இப்படிலாம் போய் அது எல்லாத்துலயும் பாஸ் பண்ணி ட்ரைனிங் முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு கலெக்டர் வேலை கொடுக்காங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப படிப்படியாக அவங்க பயிற்சி எடுத்து படித்து அந்த வேலைக்கு வர்றாங்க, தகுதி அடைந்து அந்த வேலைக்கு வர்றாங்க. இப்ப நம்ம பிரதமர் ஒரு ஆளை கூப்பிட்டு, ஒரு மாடு மேய்க்கிற ஒருத்தரை கூப்பிட்டு, நடந்தாலும் நடக்கலாம், ஒரு ஆளை கூப்பிட்டு, படிக்காத ஒரு ஆளை கூப்பிட்டு, நீ தான்ப்பா பள்ளிக்கூடத்துக்கே போல, ஒண்ணும் செய்யல, நாளை இருந்து நீ தான் தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, இதுக்கு பேர் தான் கிருபை. தகுதியே இல்லாத ஒருத்தருக்கு உயர்த்து வைத்து சகல காரியங்களையும் சேர்ந்து பேர் தான் கிருபை அர்த்தம். இங்க உங்களுக்கு எனக்கு கூட ஆண்டவர் தான் கிருபை கொடுத்திருக்கிறார். காணியாட்சிக்கு புறம்பே இருந்த நம்மை, யாருமே தெரியாம இருந்த நம்மை, காட்டு ஒளிவு மரங்களா இருந்த நம்ம ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே மீட்டெடுத்து அவர் சொந்த பிள்ளைகளாய் மாற்றிருக்கிறார். நாம இன்னைக்கு அவர் பிள்ளைகள் சொல்றது கூட பாத்திரம் அல்லாது இருந்தாலும் அவர் தயவாய் கிருபையாய் அவர் சொந்த பிள்ளைகளாய் நம்மளை மாற்றிருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தயவு, ஒரு கிருபை நமக்கு வேணும்னா அவர் அறிகிற அறிவு நமக்கு தேவை. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் குணம் என்ன, அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லி அவரை அறிய ஆரம்பிக்கும் போது நமக்கு இந்த கிருபை கிடைக்குது. அதுக்கு அர்த்தம் புரியுதா? கவனிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவரை அறியணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? பைபிளை படிக்கணும், வேத வசனத்தை படிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது ரொம்ப சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதுனால ஆண்டவரை முழுவதும் அறிந்து கொண்டோம்னு சொல்ல முடியாது. இது வாரத்துல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவ்வளவுதான். இது எப்படி சொல்றது, சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பு போடுற மாதிரி சின்னது, அவ்வளவுதான். ஆனா இது நம்மளை தூண்டி விடும், நம்மளை பலப்படுத்தும், அவ்வளவுதானே ஒழிய, ரீசார்ஜ் பண்றோம் ஞாயிற்றுக்கிழமை, அவ்வளவுதானே ஒழிய கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போதாது. நாம தனிப்பட்ட ரீதியிலே நம்ம பைபிள் வாசித்து ஜெபித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போதுதான் ஆண்டவரை நீங்கள் நானும் அறிய முடியும். அப்படி ஆண்டவரை நெருங்கி பழகி அவர் அறிகிற அறிவிலே வளரும் போதுதான் வேதம் சொல்கிறது உங்களுக்கு எனக்கு கிருபை கிடைக்கும். இன்னைக்கு தகுதி உள்ளவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பலவற்றை தேவன் நம்மள பலருக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா அது தேவனுடைய சுத்த கிருபை தான். தேவனுடைய கிருபையினாலதான் நீங்களும் நானும் சில காரியங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் பணக்காரர்கள், ஞானிகள், பெரிய படிச்சவங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ரட்சிப்பை தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அவங்களுக்கு கிடைக்காத அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரு. காரணம் என்னன்னா அவருடைய கிருபை. அவருடைய கிருபையினாலே நம்ம செய்திருக்கிறார். நம்முடைய கிரியினாலே அல்ல, நம்முடைய ஞானம் அறிவு வேற படிப்புனாலே அல்ல, கர்த்தர் தயவாய் கிருபையாய் தேவன் நமக்கு இதை செய்திருக்கிறார். அப்ப தேவன் கிருபையாய் நம்ம காரியங்களை வந்த காலத்தில் செய்யணும்னா அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் நானும் வளரணும், ஆண்டவரை புரிந்து கொள்ளணும், தேவ சமூகத்தில் உட்காரணும், அவரோட பேசணும், அவர் வார்த்தையை கேட்கணும். அப்படிலாம் செய்யும் போதுதான் நாம அவர் அறிகிற அறிவிலே வளர்ந்து கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். 2வது காரியம் வாசிக்கிறோம், சமாதானம் அப்படிங்கிறார். சமாதானம், சமாதானம்னா என்னது? அதாவது பிராக்டிகலா பேசுவோம், ரொம்ப தெரிவிக்கலா தியாரத்திலா போகாம புரியுற மாதிரி சொல்லுங்க. ஒரு ஆளை பார்த்த உடனே மனசு படபட கடிக்குது, அப்படிதானே? எரிச்சல் வருது, கோபம் வருது, அப்படின்னா என்ன இருந்தா அவங்களோட சமாதானம் இல்லை. ஒரு செய்தியை கேட்ட உடனே இது படபடக்க ஆரம்பிச்சிருது, அப்படின்னா என்ன இருந்தா
சமாதானம் நமக்கு இல்லைன்னு. ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தால கொடுக்க முடியாதோ உலகத்தால எடுக்க முடியாதமான சமாதானத்தை அவர் நம்ம கொடுக்கிறார். புரியுதா? கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் எப்படி இருக்கும்? ஒருவரும் நமக்கு கொடுக்கவும் முடியாது, கர்த்தர் கொடுத்ததை ஒருத்தரும் எடுக்கவும் முடியாது. இதுதான் தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற சமாதானம். பெரும் வெள்ளம் அடிக்கலாம், பெரும் காற்று வரலாம், இல்ல பெரிய புயல் அடிக்கலாம், சுத்தி சுத்தி பல பிரச்சனை இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் எனக்கு இருக்கிறார், அவர் எனக்கு போதும், அவர் செமையான வழியில நடத்துவார்னு அப்போஸ்தலர் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சொல்றது போல, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் இருக்கிற ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் நடத்தி வருவதற்கு அவர் வல்லமை உள்ளவர், போதுமானவர் அப்படிங்கிற தைரியம் வந்துச்சுன்னா நமக்குள்ள சமாதானம் கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே? அப்ப சமாதானங்கிறது தேவைன்றது நமக்கு வருது, அதனாலே நமக்கு அமைதியான நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்குது. மன நிம்மதி இல்லைன்னா நமக்கு உண்மையான சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். எத்தனைதான் போராட்ட பிரச்சனை, நெருக்கங்கள், வித்தைகள், இழப்புகள், சோர்வுகள், நஷ்டம் வந்தாலும் கர்த்தர் எனக்கு போதும்பா, அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார், அவர் எவ்வளவா ஈடு அப்படிங்கிற விசுவாசம் நம்பிக்கையுள்ள நமக்குள்ள இருக்குதுன்னா எந்த காத்துக்கும் சத்தத்துக்கும் புயலுக்கும் நம்ம மழைக்கும் அசையாம நிக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள தெய்வீக சமாதானம் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? காலையில எந்திக்கிறோம், தலைவலிக்குது, உடனே ஓடி போய் டாக்டர் பார்த்துருவோமா, பிரஷர் ஆயிடுச்சோ, ஒரு பயம் வருது, சமாதானம் உடனே போயிடுது. ஒவ்வொரு காரியத்திலும் இப்படிதான், பல காரியத்துல சொந்த குடும்பத்திலே சமாதானம் இல்லை, அடுத்தவங்களோட சமாதானம் இல்லை, சபையிலே சமாதானம் இல்லை, பல இடங்களே சமாதானம் இல்லை. சில பேர் அதை கெடுக்கிறதுக்குனே பிசாசு வச்சிருக்கான், நம்மளும் அதை சிக்கிக்கொள்றோம். ஆனால் உண்மையிலேயே கர்த்தரை அறிகிற அறிவு நீங்களாக வளர்ந்தோம்னா இந்த சமாதான கேடு ஒருவரும் நமக்கு வரப்போறது இல்லை. நம்ம உறுதியாய் கர்த்தருக்குள்ள இருக்கலாம். அப்ப இந்த தெய்வீக சமாதானம் நமக்கு வேணும்னா, நம்முடைய மனதிலே நீடிய சார்ந்த பொறுமை நமக்குள்ள உண்டாகணும்னா, நமக்குள்ள ஒரு அமைதியான நிம்மதியான சமாதானமுள்ள வாழ்க்கை நமக்கு வேணும்னா கர்த்தரை அறிகிற அறிவுலே வளரும். ஆண்டவர் அறிகிற அறிவுல வளர்த்தோம்னா என்னதான் நடந்தாலும் சரி கர்த்தர் பார்த்துக்குவாங்கிற தைரியம் இருக்கும். யோபுக்கு சம்பாதிக்காதா? யோபுக்கு எல்லாமே சம்பவிச்சிச்சு, எதெல்லாம் சம்பவிக்க கூடாதோ அதெல்லாம் சம்பவிச்சிச்சு. ஆனா அவர் சொல்றாரு, அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது, அவர் செய்ய நினைச்சது தடைப்படாதுப்பா, கர்த்தரை அறிந்திருக்கிறேன், அவர் செய்ய நினைச்சது தடைப்படாது. அப்ப என்ன அர்த்தம்? என்னதான் தீமை எனக்கு நடக்கட்டும், கர்த்தர் எனக்கு சமாதானத்தை தருவார். என்னதான் பிரச்சனை வரட்டும், கர்த்தர் எனக்கு நிம்மதியை தருவார். என்னதான் குழப்பம் வரட்டும், கர்த்தர் என்ன வாழ வைப்பார். இதுதான் தெய்வீக சமாதானம். அப்ப இது எப்ப நமக்கு கிடைக்குது? அவரை அறிகிற அறிவுலே நமக்கு கிடைக்குது. ரொம்ப அழகா பேசுறாரு பாருங்க. அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதால என்ன செய்யணுமா? பெருமா. ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இந்த கிருபையும் சமாதானமும் வளர்ந்துட்டே வரும். எப்போ? ஆண்டவரை அறிய ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரை குறித்த அறிவு நமக்குள்ள இருக்கும் போது நம்ம பெருகிக்கிட்டே வரும். பல முறை நான் சபையில சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சங்கீத தியானத்துல கூட அன்பர் சம்பந்தர் வந்து லேசான கஷ்டப்பட்டு போனாரு. ஒரு நான் மதுரையில படிக்கும் போது அங்க ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அருமையான போதகர் அவர் ஒரு தமுக்க மைதானத்துல ஒரு கன்வென்ஷன் கூட்டம், அதுல அவர் டீச் பண்ணியிருக்கிறாரு. மாலையில அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் நடக்கும், பகல்வேளையில ஒரு டீச்சிங் செஷன் அவர் டீச் பண்ணியிருக்காரு, போதிச்சிருக்கிறாரு. போதிச்சு முடிச்சோட ஒரு அம்மா வந்துச்சான். அவருக்கு முன்னாடி வந்து முழங்கால் போட்டுட்டு, ஐயா எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு அம்மா சொல்லிச்சான். அவர் சொன்னாங்க, இதுவரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணதே யாருக்கு தான்? உனக்கு தான் அம்மா, அது உனக்கு தான் ஆண்டவர் சொன்னது அப்படின்னாங்க. அந்த அம்மா சொல்றது, இல்லையா எனக்கு என்ன சொல்றாருன்னு சொல்லுங்க. ஏமா உனக்கு தான் சொன்னாரு, இல்லை என் தலையில கை வச்சு சொல்லுங்க அப்படின்னு முழங்கால் போட்டு விடவே இல்லையா. சொல்லி சொல்லி 10 பேர் கேட்கல. இதுக்கு இந்த அம்மாவுக்கு புரியுற பாஷையில சொன்னாதான் இதுக்கு புரியுன்னு சொல்லி தலையில கை வச்சுக்கிட்டு தோத்திரம் சொல்லிட்டு அவர் சொன்னாரா, அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள். வசனம் என்னது? அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள். அதனால இனிமேல் போய் யாருமே போய் முழங்கால் போட்டு தலையை கொடுக்காத, உன் தலையை மொட்டையாக விடும் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னாரா. இல்ல நீங்க இப்படித்தான் பல நேரம் என்ன செய்யலாம், போய் எனக்கு அது என்ன சொல்றாரு, இது என்ன சொல்றாருன்னு ஜோசிகாரங்களை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அப்படி இல்லை. கர்த்தரை குறித்த அறிவு நமக்கு இருக்குமானால், கர்த்தரை குறித்த அறிவு நமக்குள்ள உண்டாகுமானால், கர்த்தர் யாருங்கிற தெளிவு நமக்குள்ள இருந்துச்சுன்னா இங்க அங்கெல்லாம் ஓட
சமூகத்துல உட்கார்ந்து நம்ம ஜெபித்து நம்ம வேத வசனத்தை வாசித்து கர்த்தரிடத்துல இருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இந்த கிருபையும் சமாதானமும் நமக்கு வேணும்னா நமக்கு என்ன தேவை? ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு தேவை. ஆண்டவர் யாரு? ஜோசிகாரன் மூலம் பேசுறவர் அல்ல, நம்ம கூட பேசுகிற ஆண்டவர். நம்ம ஆண்டவர் யாரு? வேத வசனத்தின் மூலமாய் நம்ம கூட பேசுற கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் யாரு? நம்முடைய ஜெபங்களை கேட்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் யாரு? ஆபத்து காலத்துல அவர் நோக்கி கூப்பிட்டா நம்மளை தூக்கி விடுகிறவர் அவரு. இப்படி ஆண்டவரை குறித்த அறிவு நமக்கு தேவை. ஆண்டவர் நம்மளை அடிக்க விரும்பல, ஆண்டவர் நம்மளை கொல்ல விரும்பல, ஆண்டவர் நம்மளை தீங்கு செய்ய விரும்பல, ஆண்டவர் நம்மளை கண்ணீர் வைக்க விரும்பல. நீங்களும் நானும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிரதான விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப நீங்களும் நானும் கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்தோமையானால் கர்த்தருக்குள்ள நீங்கள் நானும் வளர முடியும். தேவ கிருபையை தேவ சமாதானத்திலே நீங்கள் பெருக முடியும். அடுத்ததாக வாசிக்க 3-4 வாசிக்கலாம். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்ததும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவராகும் பொருட்டு மகா மேன்மையோ அருமையான வாக்குத்தத்தம் அவையிலிருந்து நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதான் கவனிக்கணும். 2ஆம் வசனத்துல வாசம் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்தமையானால் கிருபையும் சமாதானமும் பெருகும். இங்க சொல்றாரு நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவுங்கிறார். அங்க பொதுவா நம்முடைய ஆண்டு பேரை வந்து சொல்லிட்டாரு. இங்க சொல்றாரு நம்மை அழைத்தவர் அப்படின்னு. அழைத்தவர். அப்ப நீங்க நானும் யாரு? அழைக்கப்பட்டவர்கள். நீ கொஞ்சம் பேர் பெந்தகோஸ்தே மார்க்கத்துல ஒரு தவறான எண்ணம் இருக்குது. அழைப்புனா முழு நேரம் ஊழியம் செய்யறது அழைப்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இங்க அழைப்புங்கிறது யாரு சொல்லுது? எல்லாரையும் பேசுறாரு. நீங்க 1ஆம் வசனத்தை வாசிங்கன்னா எங்களை போன்ற விசுவாசத்தை பெற்ற அப்படிங்கிறார். இது யாருக்கு எழுதுறாரு? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற விசுவாசத்தை பெற்ற எல்லா மக்களுக்கும் எழுதுகிறார். நீங்க முதல் நிருபத்தை வாசிங்கன்னா சிதறி இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, சிதறி இருக்கிற விசுவாசிகளுக்கு இருக்கிறார். அப்ப இங்க அழைப்புங்கிறது யாருக்கு? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்குமே அழைப்பு இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு போதகர்னு சொல்லக்கூடியவங்களுக்கு முழு நேர ஊழியம் செய்ய அழைப்பு இருக்கலாம். நமக்கு ஒருவேளை முழு நேரமாய் ஊழியம் செய்ய அழைப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனா முழு நேரமாய் அவருடைய விசுவாசியாக இருக்க, அவருடைய சீசனா இருக்க, அவருடைய சாட்சியா இருக்க கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அப்ப அழைப்பு ஊழியக்காரர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அழைப்பு இருக்கு. ஒரு இடத்துல வேலை செய்யறோமா, ஒரு இடத்துல படிக்கமா, ஒரு இடத்துல குடியிருக்கமா, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு வீட்டில் இருக்கமா, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு தெருவில் இருக்குமா, தேவன் அங்கே நம்ம அழைத்திருக்கிறார். அப்ப தேவனுடைய அழைப்பு இல்லாம நீங்கள் அது இல்லை. அப்ப எத்தனை பேருக்கு அழைக்கப்பட்டவங்க இருக்கிறான்? யாராவது வந்து நான் அழைக்கப்பட்டவன் அப்படின்னா, ஐயோ அவர் அழைக்கப்பட்டவன், நம்ம சாதாரண ஆள் நினைக்கக்கூடாது. எல்லாருமே யார் தான்? நான் கதை விடுறேன்னா வசனம் அப்படி சொல்லுது. பைபிள் வசனம் தான் என்ன சொல்லுது? நம்ம யாரு? எல்லாருமே அழைக்கப்பட்டவர். சில பேர் மைக்கு பிடிக்கிறவங்க மட்டும்தான் அழைக்கப்பட்டவங்க நினைக்கிறார். அப்படி இல்லை, தேவன் எல்லாரையும் அழைச்சிருக்கிறார். சரியா? சரி, அழைக்கப்பட்டவர்களுக்கு என்ன சொல்றாங்க? நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால். நம்மளை அழைச்சவர் யாரு? ஆண்டவர். அவரை அறிகிற அறிவினால் 2 காரியம் நடக்குகிறார். ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அப்படிங்கிறார். ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? முதல்ல ஜீவியத்துக்கு வேணும். ஜீவனம்னா ஜீவனம் வாழ்க்கை. இந்த உலகத்துல உயிர் வாழ்றதுக்கு என்ன வேணுமோ அது எல்லாவற்றையும். 2வது தேவபக்தி கேட்கிறார். தேவபக்தினா என்னது? ஆவிக்குரிய காரியத்துக்கு. அப்போ இந்த உலகத்துல உயிர் வாழ்வதற்கும் ஆவிக்குரிய வாழ்விலே வளர்வதற்கும் நமக்கு என்ன தேவையோ அது எல்லாவற்றையுமே அவர் அறிகிற அறிவினாலே, அவருடைய வல்லமையினாலே நமக்கு பெற்றுக் கொடுக்கிறோம். தேவனுடைய வல்லமையினாலே, திவ்ய வல்லமையானது நமக்கு எல்லாவற்றையும் தந்தர்களோடு சொல்றாரு. எப்ப தந்தர்களோ? அவர் அறிகிற அறிவிலே, அவருடைய அறிகிற அறிவினாலே
உழைக்கணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், சேர்க்கணும், அதெல்லாம் ஒரு பக்கம் கண்டிப்பா செய்ய வேண்டியது. ஆனா அதனால மட்டும் நீங்க வாழ்ந்துட முடியாது. வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே அவர் அறிவுல இருந்து வருது. ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர், என்ன செய்வார், நம்ம திட்டம் என்ன, அவர் திட்டம் என்ன என்று தேவனால நெருங்கி பழகி தேவனை அறிய அறிய நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தர் வார்த்தை புரியுதா? சோத்திரம். அவர் அறிகிற அறிவுல தான் நம்ம வாழ்க்கையின் ரகசியமே அணுகிறது. அவன் அறிய கர்த்தரை அறிந்து கொள்ளணும். கர்த்தரை அறிந்து கொண்டா எல்லாம் நமக்கு நடக்கும். சோத்திரம். சரி, இப்ப நேரம் நம்ம வேகமா கடந்து போறேன். அப்ப அறிவு, ஆண்டவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கு தேவையானது. அப்ப ஜீவனுக்கு அடிப்படையில் எனக்கு என்ன தேவை? உயிர் வாழறதுக்கு அடிப்படையில் என்ன தேவை? உணவு, உடை, வீடு, பணம், சுகம், பலம் எல்லாத்தையும் அவர் தருவார். எப்போ? அவர் அறிகிற அறிவில. ரெண்டாவது ஆவிக்குரிய காரியத்துக்கு, தேவ பக்திக்கு, ஜெபிக்கிறதுக்கு, வேத வாசிக்கிறதுக்கு, கர்த்தருக்குள்ள வளர்றதுக்கு, ஆராதனை வர்றதுக்கு, ஊழியத்துல பங்கு பெறதுக்கு, சாட்சி சொல்றதுக்கு, கர்த்தருக்குள்ள அர்த்தம் நடத்துறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையானதையும் அவர் அறிகிற அறிவு நமக்கு தருது. அவர் அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் திவ்ய வல்லமை நமக்கு தருது. நம்ம நினைக்கிறோம் கர்த்தருடைய வல்லமைனாலே பேய் கட்ட மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதானே? பேய் கட்டும் போதுதான் வல்லமை உண்டு கொண்டு பாடுறதே ஒழிய நம்ம வாழ்க்கைக்கு ஒரு தேவை இருக்குங்கிறதோ, ஆராதனைக்கு வர்றதுக்கு தடை இருக்குங்கிறதோ, ஊழியத்துக்கு போறதுக்கு தடை இருக்குங்கும் போதும் இது வல்லமை மட்டும் நினைக்கிறதே. கவனிக்கிறீங்களா? இந்த வசனம் சொல்லுது, அவர் திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதுமின்றி அப்படிங்கிறார். அப்ப கர்த்தரை அறிகிற அறிவில நீங்கள் வளர ஆரம்பிக்கும் போது ஜீவனுக்கும் தேவனுக்கும் தேவையானதை தந்துள்ளது. தந்தருளதும் இன்றின்னா அப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்ல போறாரு. சரியா? சரி, அடுத்த வாசம் 4 வசனத்துல இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பு. கேட்டுக்கு தப்புன்னா முதல்ல ஆண்டவர் அறிவுல அறிவுல வரும். இந்த கேடு எப்படி உண்டாகுதுன்னு அவர் சொல்றாரு. கேடு எப்படி உண்டாகுதா? இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேடு. இச்சை என்ன இச்சை? கண்களுடைய இச்சை, மாம்சத்துடைய இச்சை. இந்த ரெண்டுல மேஜரான இச்சை. ஜீவனத்தின் பெருமையும் ஒரு வகையான இச்சை தான். அன்றைக்கு சாத்தா ஏவான்னு சொல்லிட்டு போறான். ஆண்டவர் கர்த்தர் சிருஷ்டிகர், அவர் உருவாக்கி அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இந்த ஒரு மரத்தினுடைய கனியை புசிக்காத, இந்த விளக்கப்பட்ட இந்த மரத்தினுடைய கனியை புசிக்காதன்னு சொன்னா சாத்தா சொல்ற அப்படிலாம் இல்லை. உடனே ஏவாள் அதை கேட்குது. நல்லா புரிந்து கொள்ளணும். தேவனாலே அவருடைய கரங்கொண்டு சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமி ஏவாளையும் இந்த ஏவாள் அவர் சிருஷ்டித்த தேவனுடைய வார்த்தையை விட சாத்தான் வார்த்தை தான் நம்ம ரொம்ப நல்லா கேட்குது. அதுதான் கீழ்படுத்திட்டு அது அம்மா சொல்லுது, அந்த ஆண்டவர் வேண்டாம்னு சொன்ன அந்த கனி பார்வைக்கு எப்படி இருக்குதா? பார்வைக்கு பார்க்கறதுக்கு இன்பம். நீங்க நிறைய பேர் ஏமாந்தவனது காரணமே இருக்கு. இந்த கல்யாண வீடுகள்ல நான் பொதுவா நெருங்கி படத்துல நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, பையனும் பொண்ணும் முதல்ல என்னை பார்த்துக்கிட்டாங்களாங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க அப்படின்னு. எனக்கு கல்யாணத்தன்னைக்கு பார்க்குற பொண்ணே கிடையாது. ஏன்னா எல்லாரும் என்ன செய்றாங்க, பட்டி பார்த்து, லப்பம் பார்த்து, அப்புறம் பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. கல்யாணத்துல பார்த்தா பிள்ளைய பார்த்தா ஏதோ வெளிநாட்டுக்காரங்க மாதிரி தெரியுது. வெள்ளையா 3 நாள் கழிச்சு பார்த்தா பிள்ளை ஆப்பிரிக்கா பிள்ளை மாதிரி இருக்குது. இது வித்தியாசம். ஏமாந்துரு. இதெல்லாம் எதனால ஏமாறுறோம்? கண்ணில் பார்த்து ஏமாந்துரு. நிறைய பேர் ஒரு இடத்துல பிரச்சனையே வந்துருச்சு. பொண்ணுக்காரி எனக்கு இந்த மாப்பிள்ளையே வேண்டாங்க. என்னன்னு கேட்டா நான் பார்த்தது வேற, இருந்தாலும் வேற தான். பெரிய பஞ்சாயத்து. மூத்த போதகமா 2 பேரு. ஏமா நிச்சயார்த்தனைக்கு பார்க்கலையாமா, அன்னைக்கு நான் நிச்சயார்த்தனைக்கு நான் தலையை வந்துட்டே இருக்கிறேன் அப்படிங்க. சரி, பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு கூட வந்து இடத்த அழகா பார்த்துருந்துருக்கான். இவனை பார்க்கல. பெரிய பஞ்சாயத்து. பிறகு பேசி செஞ்சு அந்த பிள்ளைய கல்யாணம் எடுத்து முடிக்கும் போது அந்த 2 ஏமாறிட்டு போதும் ஆயிடுச்சு. இப்படிதான் நிறைய பேர். எதுல ஏமாறணும்? கண்களின் இச்சையில ஏமாறணும், கண்ணில் பார்க்கறதுல ஏமாறணும். இப்பெல்லாம் அந்த மொபைல் போன் வந்துருக்கு, செல்போன். இச்சையினால்தான் கேடு உண்டாகுது. இச்சையை கண்கள்ல பிசாசு கொண்டு வரான். ஒரு காலத்துல சினிமா பார்த்தா கெட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சினிமா தேட்டருக்குலாம் போக வேண்டியது இல்லை.
செல்போன்ல பார்த்தே கெட்டு போறாங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி கேட்குறேன். சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு கேள்விதான். எத்தனை ஒரு செல்போன் வச்சிருக்கீங்க? சும்மா வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் வச்சிருக்கேன், செல்போன் வச்சிருக்கோம், கையை வைக்க காட்டுங்க. கேட்குற கேள்வி புரியுதா? செல்போன் வச்சிருக்கோம், ரைட், கீழே வச்சுக்கோங்க. இந்த செல்போன்ல அது என்னது, இந்த பேரெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சது ஃபேஸ்புக் ஒன்று தெரியுது, வாட்ஸ்அப்பு, அப்புறம் இன்ஸ்டாகிராம், அதெல்லாம் எத்தனை வச்சிருக்கீங்க? சரி, வெரி குட், ரொம்ப நல்ல பிள்ளைங்க வச்சுக்கோங்க. அது யாருக்கெல்லாம் வரா தெரியுமா? பேய், சாத்தா, பிசாசு எல்லாமே வருது. அது எல்லாம் எதுல தான் வருது? ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல, இன்னும் என்னென்னமோ வருது. அதுல கூட யாரெல்லாம் வருதா? இந்த ரோட்ல ஒரு போன் வச்சிருக்காங்க. சாலையில் வண்டி ஓட்டும் போது போன் வந்தால் எடுக்க வேண்டாம், எதிர்முனையில் அழைப்பது யமனா இருக்கும் அப்படின்னு. புரியுதா? வண்டி ஓட்டும் போது நினைச்சக்கூடாதா? செல்போன் எடுத்து பேசாத, அங்கிருந்து கூப்பிடுறது யாரா இருக்கும்? யமனா கூட இருக்கும் அப்படின்னு வச்சிருக்காங்க. யாரு? உலகத்தாடி வச்சிருக்காங்க. நம்ம ஆளுக்கு யமனே டெய்லி வந்து பேசிட்டு இருக்காங்க. எதுல? ஒரு கிராமத்துல போயிருந்தேன். நம்ம சபையில இருந்தா ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கு. பாஸ்டர், என் நாத்தனாளுக்கு தான் ஜோக் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு, எவனோ நாகர்கோயில இருந்து ஒரு பையன் பேசுறாங்க. புது வருஷத்துல ஊர் பேரு ஆள் பேரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு எப்படியோ போல வந்துருக்கு. சரி, மனுஷன் இனிமேல் ஊர் பேர் சொல்லாம சொல்றேன். ஆனா ஒருத்தர் போன் பண்ணானா, இந்த பிள்ளை எடுத்தாளா என்ன அப்படின்னா, ராம்கா நம்பர் தெரியாம எடுத்துட்டா, மாற்றி போட்டான், இந்த பிள்ளை எடுத்தா, அவ்வளவுதான் நடந்தது. ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா அவன் கூட போயிட்டான். ராம்கால் வந்தே வந்து போயிட்டாங்கன்னா இதை விட சாத்தானுக்கு என்ன மகிமை இருக்கு, வல்லம் இருக்கு பார்த்தீங்களா? ராம்காலையே ஒரு ஆளை பிடிச்சிட்டு போக முடியும்னா, நீங்க வாட்ஸ்அப்லயோ, பேஸ்புக்லயோ, இன்ஸ்டாகிராம்லயோ நீங்க பேசிக்கிட்டு இருந்தா அவங்க தூக்கி விட மாட்டானா? இவ்வளவு இருக்கீங்க, உங்களுக்கு தான் சொல்லுதேன். ஆனா பாருங்க, சில பேர் பாஸ்டுக்கு ஒண்ணு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் என்ஜினியரிங் தான் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்க திருட்டுத்தனமெல்லாம் எனக்கு தெரியும். நிறைய பேர் என்ன படம் வச்சிருக்கீங்க, யாராருக்கு என்ன எடுக்கிறீங்க, நைட்ல செய்தி அனுப்புற ஆளுங்க இந்த கூடத்துக்குள்ள இருக்கு. திருந்திருங்க, இல்லைன்னா பிசாசு உங்களை கொள்ள விட்டு போயிடும். கவனம். இந்த செல்போனோட இச்சையினாலே உலகத்தில் உள்ள கேட்டுக்குள்ள சிக்கிறீங்க. அந்த பிள்ளை போனாலே என்னாச்சு தெரியுமா? அங்க போனா அவங்க வீட்டுல யாரும் ஏத்துக்கல. அந்த பையன் நம்பி போயிட்டான். போய் ஒரு 2 வருஷம் கழிச்சு சொந்த ஊர் வந்து உட்காந்துட்டு, அவன் எங்க போனா எனக்கு யாருக்குமே தெரியாது. கொண்டு போய் 1-2 பிள்ளைய வச்சுட்டு வந்து தெருவில் உட்காந்துட்டு இருக்கான். புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரும் உங்களுடைய பெற்றோரும் எந்த வழியில் நடத்துறாங்களோ அதுதான் சரியான வழி. முதல்ல கர்த்தர் நம்மளை சரியான வழியில் நடத்துவார். இரண்டாவது நம்மளை பெற்றெடுத்த பெற்றோர் சரியான வழியில் நடத்துவாங்க. வாட்ஸ்அப்ல பார்த்தேன், பேஸ்புக்ல பார்த்தேன், நீங்களே சொன்னீங்களே, அதுல எல்லாம் ஒருத்தர் வந்தாங்க, போனாங்க, பேசுறாங்க, பல்ல காட்டினாங்கன்னா பல்லு உடஞ்சு போய் தெருவில் இருப்பீங்க. பார்க்கணும், கவனம். வேத வசனத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன். இச்சையினால் உலகத்தில் உண்டாகும் கேட்டுக்கு தப்பணும்னா முதல்ல ஆண்டவனை அறியணும். பேஸ்புக்ல வந்தவன் யாரு, ட்விட்டர்ல வந்தவன் யாரு, போன் பண்ணவன் யாருன்னு அவனை அறிஞ்சவனா நரகத்துக்கு போகணும். இந்த பூமியிலே கண்ணீர் விட வேண்டியதாக. பைபிள்ல ஒரு மனுஷனை குறித்து எழுதியிருக்கு, ஏசா. அவன் மனங்கசந்து அழுதும் மனமாறுதலை காணாம போனான்னு போடுறது. நிறைய பேருக்கு அழுகுறாங்க, பெரிய ஆட்கள் நிறைய பேர் அழுகுறாங்க. பாஸ்டர், அந்த காலத்துல தெரியாம செஞ்சு விட்ட பாஸ்டர் அப்படின்னு. அன்னைக்கு தெரியாம செஞ்சது இன்னைக்கு அனுபவிக்கலாம். அப்ப இன்னைக்கு தெரியாம செஞ்சா நாளைக்கு அனுபவிக்க வேண்டியிருக்கும். கவனம். கர்த்தருக்குள் இல்லாவிட்டால், கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமே அறியாவிட்டால் வாழ்நாள் எல்லாம் கண்ணீரோட வேண்டியதாக. மனம் கசந்து பிற அழுதாலும் மனம் திரும்பினாலும் வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க முடியாது. ஒரு தடவை வாழ்க்கை இழந்தோம்னா கடைசி வரைக்கும் செல்ல வேண்டியதாக. கர்த்தருக்கு நம்ம எச்சரிக்கிறா, அவர் அறிகிற அறிவிலே நீங்கள் நான் வளர்ந்தோம்னா இப்படிப்பட்ட இச்சைகளினாலே உலகத்துல உண்டாகிற கேட்டுக்கு தப்பலாம். நம்மளை சுற்றிலும் என்னதான் இருக்குது? கேடுதான். நம்மளை சுற்றிலும் கேடு இருக்கு. அந்த கேடு எப்படி உண்டாச்சு? இச்சையினாலே உண்டாகுது.
இதுக்கு தப்பணும்னா ஒரே வழி கர்த்தரை அறிகிற அறிவு. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தேவ சமூகத்துக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா, தேவனோடு பழகிட்டோம்னா இந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம காத்திலே விடாதீங்க. நாய் குலைச்ச மாதிரி குலைச்சிட்டே இருக்கு, நம்ம அடுக்கு போகணும். இது தேவ சமூகத்தில் உட்காந்து தேவ சத்தத்தை கேட்கலன்னா, தேவனை அறிகிற நீங்களாக வளரலன்னா, இந்த ஜனங்களுக்கு இடம் கொடுப்போம், இச்சையில விழுவோம், பாவத்துல விழுவோம், கடைசி கொண்டு போய் கேட்கல விட்டு நம்ம நித்திய நரகத்துல கொண்டு போய் பூமியில வாழும்போதும் நரகத்தை அனுபவிக்கணும், கேட்க அனுபவிக்கணும், கடைசிக்கு போய் வாழ்க்கையில முடியறதும் நரகத்தான். கவனம் கவனம். இன்னைக்கு இப்படிலாம் சொன்னா நிறைய பேர் பிடிக்கும். நாங்களே எவ்வளவு கஷ்டத்தோட வந்திருக்கோம். மகளே கலங்காதே, திகையாதே, கர்த்தர் உன்னை ஆசிரிப்பார், வாழாக்காமல் தலையாக்குவார் அப்படின்னா எவ்வளவு சமாதானமா இருக்கும், மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதை கேட்க வந்தா கண்டிச்சா எப்படி? அதனாலதான் இந்த கூட்டம் எல்லாம் எங்க போகுது? வருகிறார், போறார், உட்காரார், எந்திக்கிறார், அங்க கூட்டம் நடக்குது. அங்க போறது காரணமே என்னதுதான்? பாவங்களை கண்டிக்கிறது இல்லை. புரிந்து கொள்ளுங்க. காலில் கையில காயம் இருக்குன்னா டாக்டர்கிட்ட போனா அவங்க முதல்ல தொடச்சி உள்ள இருக்கிற சீல்கள் என்ன செய்வாங்க? பிசிக்கு வெளியேற்றுவாங்க. இன்னைக்கு நமக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. ஒரு முறை வெஸ்லி பாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ண அனுப்பியிருந்தேன். அவர் போயிட்டு வந்து உட்காந்து இடத்துல போன் வருது அங்கிருந்து, பாஸ்டர் இனிமேல் பிரசங்கம் பண்ண கூப்பிட்ட நீங்க வாங்க, வெஸ்லி பாஸ்டர் அனுப்பாதீங்க. எதுக்கு அப்படின்னா, அவர் மைக்க பிடிச்ச உடனே கர்த்தர் இப்படி சொல்றார், யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான்? கையில கரை இல்லாதவன் தானே, அதனால ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கள்ளத்தராசு கர்த்தர் பருவமானது, இப்படிலாம் பிரசங்கம் பண்ணா எப்படி? அந்த உடனே பாவம் கண்டிக்கிறாரு. நாங்க எப்படி மேலோட்டமா எங்க மக்களை நல்லா கொண்டு போயிட்டு அதான் கூட்டம் வருது, நீங்க மாட்டி பிடிச்சிட்டு நான் யார் வருவா? அதனால அப்படி ஆள அனுப்பாதீங்க. எல்லா இடத்துலயும் இது பிரச்சனை. கண்டிச்சா அங்க வரமாட்டோம். ஏன்னா ஒரு காலத்துல கர்த்தரை நம்பி வந்தோம், இன்னைக்கு தாலாட்டு கேட்கத்தான் சபைக்கு நிறைய பேர் வரும். இங்க கண்டிச்சாலே அடுத்த உடனே பக்கத்துல ஒரு ஆள் இருக்காரு, அவர் அப்படிதான் திட்டுவாரு. இங்க சபையை திறந்து வச்சு ரெடியா இருக்கும், இங்க வா அங்க ஒரு ஆளு பெந்த கோஷத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கவனம். நரகத்துக்கு போக வேண்டியதா இருக்கும், இந்த பூமியிலே நரகத்தை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். கர்த்தரை அறிகிற அறிவுல நீங்களாக வளரலன்னா, உலகத்துல எந்த அறிவு நமக்கு இருந்தாலும், எந்த விதத்திலே நம்ம வளர்ந்தாலும் இந்த உலகத்தின் கேடுகளுக்கு தப்ப முடியாது. அதனாலதான் பேதுரு தெளிவாக எழுதுகிறார், அவரை அறிகிற அறிவுல நீங்களாக வளர்ந்தாதான் இச்சையினாலே உலகத்துல உண்டாவது கேட்டுக்கு தப்ப முடியும். அப்ப கேட்டுக்கு தப்பணும்னா ஒரே வழி என்னதான்? கர்த்தரை அறிகிற அறிவுல வளரும். சரி, கேட்டுக்கு தப்பி அடுத்து திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக போடி, அது பங்குள்ளவராக பொருட்டுங்கிறார். கேட்டுக்கு தப்பி அடுத்து என்ன செய்யணுமா? திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகணும். திவ்ய சுபாவம், திவ்ய சுபாவம், குறையில்லாத ஒரு சுபாவம். சுபாவம்னா என்னது? சுபாவம்னா என்னது? குணம் கிடையாது, அதோட மேலானது. பேச்சு, செய்கை, நடத்தை, பார்வை, சிந்தை, மனோபாவம் எல்லாமே அடங்கிதான் சுபாவம். அப்ப ஆண்டவருக்குள்ள வந்தாச்சுன்னா, கர்த்தரை அறிகிற அறிவுல வளர்ந்தா நம்ம சுபாவம் என்ன செய்யணும்? என்ன சுபாவம் போட்டிருக்கு? திவ்ய சுபாவம். பேரு என்ன பேரு? சமாதானம். ஆனா வாயை திறந்தாலே சந்தனம். பேர் என்னது? சமாதானம். ஆனா வாயை திறந்தாலே என்ன செய்யறாங்க? சந்தனம். பேர் நடந்தா ஒவ்வொருத்தரும் ஒரு ஆவிக்குரிய கனிகளை தான் வச்சிருக்கிறோம். ஆனா என்ன நடக்குது? சுபாவத்துல வெளிப்படும். இங்க வேதம் சொல்கிறது, அவரை அறிகிற அறிவினால்தான் அறிகிறோம். அப்படின்னா நம்ம சுபாவம் என்ன செய்யணும்? எப்படி பேசுறோம்? நம்ம வீட்டுக்காரங்க வந்தா ஒரு சுபாவம் இருக்கும், வீட்டுக்காரங்க வந்தா சுபாவம் வேற மாதிரி. அப்படிதான் நம்ம அம்மா அப்பா வந்தா சுபாவம் எப்படி இருக்குது? என்ன மெலிச்சிட்டீங்க, அப்படி சாப்பிடுறீங்களோ, வேலையோ, அதுவோ இதுவோ, போய் கறியை வாங்கிக்குவாங்க, அதை வாங்கிக்குவாங்க. இங்க சுபாவம் இருக்கு. கணவனா மனைவி அவங்க வீட்டுக்காரங்க வந்தா சும்மா வந்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் இதை செய்யறது அதை செய்யறது இல்ல, சுபாவம் வெளிப்படுது. ஆவிக்குரிய மருமகளுடைய சுபாவம்னா எப்பதான் வெளிப்படும்? வீட்டுக்குள்ள போனாதான். சபையில பரிசுத்தவான்கள்
குடும்பத்தில் எப்படி இருக்கும் யோசிப்போம். சுபா பேச்சு எப்படி இருக்கு, செய்கை எப்படி இருக்கு, தெரியாம ஒரு காரியம் நடந்துரும். நம்ம பேசுறோம், பொங்குறோம். நேரங்கள் ஆவிக்குரிய கனிகள், நீடிய சாந்தம், பொறுமை, சாந்தம், நிச்சயடக்கம், அதெல்லாம் ஒப்பிச்சிருவோம். மனப்பாடம் சண்டை கிளாஸ்ல இருந்து வாழ்க்கையில இருக்கா யோசிப்பா. என்ன கோபம். ஒரு அக்கா எனக்கு தெரியும், அந்த அக்கா வாயை திறந்தாலே அன்னிவாசம் பேசும். ரொம்ப ஆவிக்குரியவர்கள். தண்ணி பிடிக்கிற இடத்துல இருந்து கிச்சன் வரைக்கும் அன்னிவாசம் தான். காபி காலையில கொடுக்கும் போது அவங்களுக்கு கொடுக்காம அடுத்தவங்களுக்கு முதல்ல கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. எடுத்துக்கிட்டா அவதான முக்கியம், எனக்கு முதல்ல காப்பி கொடுக்கல பேசுறது இருந்து அங்கேயும் வாசம். காப்பி முதல்ல கொடுக்கல. நல்ல சுபாவமா யோசிப்பா. சுபாவம் நம்ம சுபாவம் மாறணும். கர்த்தரை அறிகிற அறிவுல வந்தோம்னா நம்ம சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவமா மாறணும்? திவ்ய சுபாவமா. நிறைய திருடர்கள், ஏமாத்துறவங்க, மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க கர்த்தருக்குள்ள வந்த போது அவங்க வாழ்க்கை அப்படியே மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தலைகீழான மாற்றங்களை அநேக வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆனா நம்மளோட வாழ்க்கை மாறி இருக்குதா? அப்ப ஆண்டவரை அறிகிற அறிவுல வளர்ந்தோம்னா நம்ம சுபாவம் மாறும். சரி, அடுத்து இந்த ரெண்டு நடக்கிறதுக்காக இன்னும் சொல்ல போனா நமக்கு ஜீவனுக்கும் தேவனுக்கும் தேவையான கொடுத்து கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பண்புள்ளவர் ஆகும் பொருட்டு இந்த 4 காரியத்தையும் தேவனை அறிகிற நம்ம வளரும் போது எப்படி கொடுக்கிறாருன்னா மகா வேண்டியும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அறிகிற அறிவினாலே நமக்கு அடுத்தவர் என்ன கொடுக்கிறாரோ வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்ம தியானிச்சது எல்லாவற்றையும் அதை நமக்கு ஆண்டு கொடுக்கிறார். அப்ப கர்த்தரை அறிகிற அறிவில வளர்ந்தாதான் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் அனுசரிக்க முடியும். அந்த புரிதா கவனிக்கிறீங்களா? அப்ப கர்த்தரை அறிகிற அறிவுல நீங்கள் நான் எந்த அளவுக்கு வளர்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இது தெய்வீக சுபாவத்தை நம்ம பெற முடியும். நீங்க எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்துக் கொள்ளுவோம். நம்ம கர்த்தரை அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அது நம்ம குணத்திலே, நம்ம சுபாவத்திலே, நம்முடைய பேச்சிலே, செய்கையில, நடத்தையில, பார்வையில, சிந்தனையில அது வெளிப்பட வேண்டும். இன்னைக்கு கொஞ்சம் பேர் வந்து அவங்களா வந்து நாங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னா தான் நமக்கே தெரியும். ஒரு வெளியே போற மாதிரி பல நேரங்களிலே நம்முடைய சாட்சி கேடு ஆண்டுடைய நாமத்துக்கே தூசணத்தை கொண்டு வரும். ரொம்ப நம்ம கவனமா இருக்கும். காரியத்திலே நீங்கள் நானும் கவனமா இருக்கும். கடந்த காலங்கள் எப்படி இருந்தாலும் சரி, வேதம் சொல்றது போல கடந்த காலங்களில் கர்த்தர் காணாதவர் போல இருந்தார். ஆனா இன்றைக்கு என்ன கட்டெடுக்கிறாரா? பூமியில் எல்லாரும் மனம் திரும்பணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப நீங்க முதலாவது மனம் திரும்புதல் நீங்க நமக்கு என்ன தேவைன்னா, நான் ஆண்டவரை அறிகிற அறிவுல வளர்க்கிறேன். ஆண்டவரை எப்படி அறிய முடியும்? அவரோட நேரங்களை செலவிடத்தான் ஆண்டவரை அறிய முடியும். மற்றவங்களோட நேரங்களை செலவிடுறத விட செல்போன்ல, டிவியில, டீ கடையில, தெருவோரத்துல, பக்கத்து வீட்டுல அங்கெல்லாம் உட்கார்ந்து நேரங்களை செலவிடாம தேவ சமூகத்துல உட்கார்ந்து வேதத்தை வாசித்து ஆண்டவரோட நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவரோட சம்பாஷணம் பண்ணி தேவ சமூகத்து பழக்கத்தை நம்ம வளர்த்து கொண்டோம்னா கர்த்தரை அறிகிற அறிவுல வளரணும். கர்த்தரை அறிகிற அறிவுல நீங்களாக வளரும் போது நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் நமக்கு செய்யணும். ஜெபம் பண்ணுமா? மீதி காரியங்களை அடுத்த வாரம் தியானிக்கலாம். முடிந்தவர்கள் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். முடியாதவர்கள் அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய முகத்தை நோக்கி நம்ம பார்க்கலாம். நம்முடைய தேவன் மாறாதவர், அவருடைய வார்த்தைகள் மாறாதது. ஆறாவது வேளையிலே ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டின அந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தைகள் நிலைத்திருக்கும். தேவனுடைய வார்த்தைகள் நிலைத்திருக்கும். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிச்சிருக்கிறோம். அவர் அறிகிற அறிவினாலே நமக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகும். அவரை அறிகிற அறிவினாலே நம்முடைய ஜீவனுக்கும் தேவனுக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தரும். அவரை அறிகிற அறிவானது நிச்சயனாலே உலகத்துக்கு உண்டாகிற கேட்டுக்கு நம்ம தப்ப நம்ம கொண்டு செய்யும். அவரை அறிகிற அறிவு இந்த பூமியிலே நீங்கள் நானும் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, அறிகிற அறிவுல நான் வளரணும்ப்பா,
ஆண்டவரை கேட்கலாம். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட இதை ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே உங்க அறிகிற அறிவு எனக்கு வேணும்பா. அதனால உங்க கிருபையை உங்க சமாதானத்தை ஆண்டவரே, அதனால ஜீவனுக்கு தேவனுக்கு தேவையான அதனால கேட்டுக்கு தப்புற இருந்தேன். அதனால ஆண்டவரே திவ்ய சுபாவத்துக்கு பங்களோடாய் மாற எனக்கு உதவி செய்யப்பா. அதற்கு கேட்போமா? எல்லாரும் ஆண்டவரை கேட்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி சுருக்கமாய் ஜெபம் பண்ணுங்க.